கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சென்ற பதிவிலே பிளவு வழியாக எப்படியாக ஒரு மரணம் ஏற்படுகிறது என்பதை பற்றி சில காரியங்களை பார்த்தோம். தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள விரிசல் தான் பிளவு. அந்த பிளவு தான் இன்றைக்கு மரணமாக இருக்கிறது. தேவன் எப்படியாக ஆட்டுக்குட்டியானவர்தான் முத்திரையை உடைக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் போதிக்கிறதோ, அது கர்த்தருடைய வார்த்தை. அதை யாராலுமே அதை மாற்ற முடியாது. அப்படியாக இருக்கின்ற பொழுது இந்த பூமியிலே முத்திரையை உடைத்தது வில்லியம் மரியன் பிரண்ணாம். அவர் தீர்க்கதரிசி என்றால் இந்த வேத வார்த்தை எப்படியாக பொருந்தும்? பொருந்தவே பொருந்தாது. அப்போ வேத வார்த்தையின் பிரகாரம் ஆட்டுக்குட்டியானவர்தான் உடைத்தார் என்று வேதத்தில் போட்டிருந்தால் முத்திரை உடைத்தது ஆட்டுக்குட்டியானவர்தான். அதற்கு ஆமேன் அப்படி என்று சொன்னால்தான் வேத வார்த்தை பொருந்தும். ஏனென்றால் வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது எந்த மனிதனுக்கும் தீர்க்கதரிசிக்கும் அப்போஸ்தலருக்கும் யாருக்குமே அது அனுமதி இல்லை. ஆட்டுக்குட்டியானதான் உடைக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது பரலோகத்தில் உடைச்சி யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. பூமியிலே உடைத்தால்தான் சபை ஸ்தாபனங்களிலே மாட்டிக்கொண்டிருக்கின்ற மனவாட்டிய தேவன் வெளியே அளிக்க முடியும். அப்படி என்றால் இந்த முத்திரை எங்கே உடைக்க வேண்டும்? பூமியில் உடைக்கப்பட வேண்டும். அப்போ பூமியில் ஆட்டுக்குட்டியானவர் தான் உடைக்க வேண்டும் என்றால் பூமியிலே இந்த முத்திரை யாரு நமக்கு திறந்து கொடுத்தாரோ அவர்தான் ஆட்டுக்குட்டியானவர், அவர்தான் ஏலுயம் என்று இந்த வேத வார்த்தை நமக்கு தெளிவாக போதிக்கிறது. அப்படி என்றால் வேத வார்த்தையின் பிரகாரம் சபை காலங்கள் முடிஞ்சால்தானே தேவன் முத்திரை உடைப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முத்திரை யாருக்கு உடைக்கப்படுகிறது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உடைக்கப்படுகிறது. அப்படி என்றால் சபை ஸ்தாபனங்கள் காலம் முடியாம தேவன் முத்திரையை உடைக்க மாட்டார். ஏனென்றால் தேவன் புறஜாதிக்கென்று 7 சபை காலம் கொடுத்தார். அந்த 7 சபை காலத்திலே 7ஆம் தூதன் பூமியில் நின்று பிரசங்கம் செய்கின்ற பொழுது வானத்திலிருந்து இறங்கி வந்த கிறிஸ்து இந்த 7ஆம் தூதனுக்குள்ள பரிபூர்ணமாகி விடுகின்றார். எதற்காக? முத்திரை ஆட்டுக்குட்டியானவர் தான் உடைக்க வேண்டும். தீர்க்கதரிசி உடைக்கவே முடியாது. அதனால் தான் முத்திரை உடைப்பதற்காக தேவன் இந்த 7ஆம் தூதனுக்குள்ள பரிபூர்ணமாகிறார். எப்பொழுதுமே தேவன் 7க்குள்ள தேவன் பரிபூர்ணமாக வேதம் போதிக்கிறது. அப்ப சபை காலத்தின் வரைக்கும் கடந்து வந்து சபை காலத்தின் கதவை தட்டினார். ஒருவனும் கதவை திறக்கவில்லை. சபை பூட்டிருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் உள் டாப்பால் போட்டுக் கொண்டார்கள். வெளியே டாப்பால் போட்டிருந்தார். தட்டினவர் கதவை திறந்து உள்ளே வந்திருப்பார். இவர்களோ தேவனுக்கு பதிலாக கள்ள மணவாளனை சபைக்குள்ள வைத்துக்கொண்டு உள் டாப்பால் தன்னுடைய படுக்க அறையிலே மணவாளனுக்கு பதிலாக கள்ள மணவாளனை வைத்துக்கொண்டு டாப்பால் போட்டுக் கொண்டார்கள் என்று வேதம் போதிக்கிறது. அப்போ தேவன் கதவை தட்டி உள்ளே வருவதற்கு முயற்சி செய்கின்றார். இவர்களோ டிஜிட்டல் டாப்பால் போட்டு விட்டார்கள். 2-3 டாப்பால் போட்டுக்கொண்டு கர்த்தரை உள்ளே வராதபடிக்கு அவரை வெளியே தள்ளிவிட்டார்கள். தேவன் கதவை தட்டி, இதோ நான் கிறிஸ்து வந்திருக்கிறேன், இதோ உங்கள் சொன்னனே, ராபோஜனம் பண்ண வருவேன் சொன்னனே, அப்போஸ்தலர்கள் நாட்களிலே நான் அவர்களுக்கு இந்த இரத்தம், இந்த திராட்சத்துக்கு அடையாளம், என்னுடைய உடல் இந்த கோதுமை அப்பத்துக்கு அடையாளம் என்று ஒரு மாதிரியை காண்பித்தேனே, இப்பொழுது நான் ஒரிஜினல் மன்னாவை கொண்டு வந்திருக்கின்றேன். இதோ உங்களுடைய இருதயமாகிய இந்த வாசல் பண் என்று கதவை தட்டுகின்றேன். நீ கதவை திறந்தினா உன்னிடத்தில் நான் ராபோஜனம் பண்ணுவதற்காக கர்த்தருடைய மன்னாவாகிய ஜீவ வார்த்தை கொண்டு வந்திருக்கிறேன் என்று கதவை தட்டி கொண்டிருந்தார். ஒருவனும் கதவை திறக்கவில்லை. பிறகு தேவன் என்ன செய்ய வேண்டும்? இஸ்ரவேலுக்கு செல்ல வேண்டும். 144 பேர் எப்படி மீட்டுக்கொள்ள வேண்டும்? முத்திரையை உடைத்தால் தான் 144 பேரை மீட்டுக்கொள்ள முடியும். அங்கதான் பாருங்கள், கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வந்து நடமாடக்கூடிய மனிதனாக நின்று கொண்டு ஆட்டுக்குட்டியானவர் தான் முத்திரை உடைக்க வேண்டும் என்று வேதம் போதிக்கிறது. அப்படியானால் முத்திரை உடைக்கப்பட்டு விட்டால், அதனால் தானே நான் உங்களுக்கு வாசித்து காண்பிக்கின்றேன். அப்போ முத்திரை உடைக்கப்பட்டு விட்டது. அப்படி என்றால் ஆட்டுக்குட்டியானவர் பூமியில் நின்று கொண்டு முத்திரை உடைத்து விட்டார். 7 சபை காலங்களுக்கும் 7 முத்திரைகளுக்கும் இடையே உள்ள பிளவு அது மரணக்குழியாயிருக்கிறது. அந்த மரணக்குழியை ஒருவன் கடந்து வர வேண்டும் என்றால் அது முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளை தவிர வேறு யாருமே அதில் கடந்து வந்தால் அவர்கள் அந்த மரணக்குழியிலே அவர்களுக்கு மரணம் ஏற்படுகிறது. எப்படியாக மோசே நாட்களிலே செங்கடல் 2ஆக பிளந்து ஒரே தண்ணீர் தான்
முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுத்து முன் குறிக்கப்படாத பிள்ளைகளுக்கு தேவன் மரணத்தை கொடுத்தார். அதே போல் அந்த கடைசி நாட்களிலே இந்த முத்திரை உடைக்கின்ற பொழுது முன் குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரமே ஜீவன், அந்த பிளவு வழியாக கடந்து வருவது தேவன் அனுமதிக்கின்றார். மற்றவர்களோ பாருங்கள், அந்த பிளவு வழியில் தேவன் ஒரு மரணத்தை தருகின்றார். அப்படி என்றால் சபை காலம் முடியாமல் தேவன் முத்திரை உடைக்க முடியாதே. அப்படி என்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் இனி அநேகர் சபை காலம் முடியல, சபையே உடைய ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள், ராபோஜனத்தை கொடுத்து கொண்டு இயேசுகிறிஸ்து வரார் என்று காத்து கொண்டிருக்கின்றார்களே. அப்படி என்றால் சபை காலம் முடியாமல் தேவன் முத்திரை உடைக்க மாட்டாரே. சபை காலம் முடிஞ்சதானே தேவன் இஸ்ரவேலுக்கு போவாரு. அப்ப சபை காலம் முடிஞ்சா இல்லையா? பாருங்கள், நான் வாசிக்கிறேன். 7 சபை காலங்களுக்கும் 7 முத்திரைகளுக்கும் இடையே உள்ள பிளவு என்ற செய்தியில, அதாவது the breach between the 7 church age and the 7 seals, மார்ச் மாதம் 17ஆம் தேதி 1963 ஆண்டிலே மாலையில் கொடுக்கப்பட்ட செய்தியில 54வது பேரா முதல் நான் கொஞ்சம் வாசிக்கிறேன். இந்த புஸ்தகத்தை வியாக்கானம் செய்ய எந்த ஸ்தாபனத்திற்கும் உரிமை இல்லை. எந்த புஸ்தகத்துக்குங்க? இந்த முத்திரைகளை. அந்த புஸ்தகத்தை வியாக்கானம் செய்ய எந்த ஸ்தாபனத்திற்கு உரிமை இல்லை. அதை வியாக்கானம் செய்ய எந்த மனிதனுக்கும் உரிமை இல்லை. ஆட்டுக்குட்டியானவர் மாத்திரமே அதை வியாக்கானம் செய்ய முடியும். வேதம் இப்படியாக போதிக்கின்ற பொழுது ஒரு தீர்க்கதரிசி எப்படியாக முத்திரையை உடைக்க முடியும்? அல்லது ஒரு மனிதன் அல்லது ஒரு சபை ஸ்தாபனத்தில் இருக்கக்கூடிய எப்படி உடைக்க முடியும்? ஆட்டுக்குட்டியானவர் தான் உடைக்க வேண்டும். பாருங்கள், ஆட்டுக்குட்டியான மாத்திரமே அதை வியாக்கணம் செய்ய முடியும். ஆகவே அந்த ஆட்டுக்குட்டியானவர் மாத்திரம் அதை பேசுகிறார். அவர் மாத்திரமே வார்த்தையை அறியும்படி செய்து நிரூபித்து வார்த்தையை ஜீவனுக்கு கொண்டு வருகின்றார். பாருங்கள், சரியாக கவனிங்கள், அது வெளிப்படுத்தப்படவில்லை. அது எப்போதான் வெளிப்படுத்தப்படும்? பாருங்கள், சபையின் காலங்களும் ஸ்தாபனங்களின் காலங்களும் முடிவு பெற்ற பின்னரே அந்த ரகசியம் வெளிப்படும். ஆட்டுக்கூட்டை எப்போ முத்திரை உடைப்பாரு? சபையின் காலங்களும் ஸ்தாபனத்தின் காலங்களும் முடிவு பெற்ற பின்னரே. அப்ப இன்றைக்கு நம்முடைய வீடுகளில் 7 முத்திரைகளின் வெளிப்பாடு என்ற செய்தியை வைத்துக்கொண்டு படித்து கொண்டிருக்கின்றோம். அப்படி என்றால் இந்த வேத வார்த்தையின் பிரகாரம் சபை காலம் முடிஞ்சு போச்சே, ஸ்தாபன காலங்கள் முடிஞ்சு போச்சே. அப்பத்தானே முத்திரையை தேவன் திறந்து கொடுத்து நம்ம வீடுகளில் வைத்து படிக்க முடியும். அப்போ இன்றைக்கு நாம் வீடுகளிலும் சபைகளிலும் 7 முத்திரைகள் வெளிப்பாடு வாசிக்கின்ற பொழுது சபை காலம் முடிந்து விட்டது. அன்பு சகோதர சகோதரிகளே, சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை வேதாகமத்தை கொண்டு ஆராய்ந்து பாருங்கள். நாம் எந்த காலத்தில் இருக்கின்றோம்? நாம் நிற்கிற இடம் எது? சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கின்றோமா என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பிளவு வழியாக கடக்கின்றோமா, இல்லை பிளவு வழியாக கடந்து ஜீவனை பெற்றுக்கொண்டோமா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நான் மேல் வாசிக்கிறேன். சபையின் காலங்களும் ஸ்தாபனங்களின் காலங்களும் முடிவு பெற்ற பின்னரே அந்த ரகசியம் வெளிப்படும். இனிமேல் காலம் இல்லை. அதை பாருங்கள், சபையின் காலங்களும் ஸ்தாபனங்களின் காலங்களும் முடிவு பெற்ற பின்னரே அது வெளிப்படுத்தப்படும். பாருங்கள், சபையின் காலங்களும் ஸ்தாபனத்தின் காலங்களும் முடிவு பெற்ற பின்னரே அது வெளிப்படுத்தப்படும். எது வெளிப்படுத்தப்படும்? முத்திரையின் ரகசியம். அப்போ சபை காலங்களும் ஸ்தாபனத்தின் காலங்களும் முடிந்தால்தான் முத்திரையின் ரகசியமே நமக்கு தெரியும். அப்போ 1963 ஆண்டிலே முத்திரை உடைக்கின்ற பொழுது எதற்காக மேகஸ்தம்பத்திலே 7 தூதர்கள் பிரண்ணாமை தூக்கி கொண்டு சென்றார்கள்? எதற்காக பிரண்ணாமுடைய தலைக்கு மேலே அக்னி ஸ்தம்பம் இருக்கிறது? எதற்காக பிரண்ணாமுடைய தோல் மேலே அக்னி ஸ்தம்பம் இருக்கிறது? எதற்காக தேவன் அணிலே வளாத இடத்தில் அணிலை சிருஷ்டிக்க பண்ணி காண்பித்தார்? இதெல்லாம் அந்த அடையாளம் எதற்காக கொடுக்கப்பட்ட அடையாளம்? அவர் கர்த்தர் என்றும், அவர் ஏலோயிம் என்றும், அவர் மெஸ்ஸியா என்றும், அவர் இயேசு என்றும் பாருங்கள் வெளிப்படுத்துவதற்காகத்தான் இந்த அடையாளங்களை தேவன் தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் தேவன் அக்னி ஸ்தம்பத்தில் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார். அதை புகைப்படத்தை எடுக்கும்படி அனுமதி கொடுத்து அதை லைஃப் பத்திரிகையில போட்டு வைத்து, இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம், ஆதியும் நானே அந்தமும் நானே, தொடக்கம் நானே முடிவும் நானே, அல்பாவும் நானே ஒமேகாவும் நானே,
ஆதியில இருந்த அதே லோகோஸ், அதே அக்னிஸ்தமம், அதே பசுத்தாவி இந்த கடைசி நாட்களிலே தேவன் நடமாடக்கூடிய மனிதனாக நின்று கொண்டிருக்கின்றார் என்ற ரகசியத்தை வெளிப்படுத்துவதற்கு தான் பிரணாமுடைய தலைக்கு மேலே அக்னிஸ்தம்பம். அப்படி என்றால் சபையின் காலங்களும் ஸ்தாபனத்தின் காலங்களும் முடிந்த பின்னர் தான் தேவன் முத்திரையை உடைக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது நீ எப்படிப்பா ஒரு சபை ஸ்தாபனத்தை கட்டி கொண்டிருப்ப? எப்படிப்பா ஒருத்தருக்கு ஞானசாந்தத்தை கொடுத்து உன் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று எப்படி சொல்லுவே? முத்திரையை உடைச்ச உடனே பருந்து பேசுகிற ஊழியம் போயிருச்சே, ரத்தம் போயிருச்சே, மீட்பு போயிருச்சே. ஆட்டுக்குட்டி ஜீவஸ்திரை பெயர் எழுதப்பட்ட பிள்ளைகள் மாத்திரமே மீட்டு கொண்டார்களே. அப்படி இருக்கின்ற பொழுது சபை ஸ்தாபனங்களை வைத்துக்கொண்டு ஞானசந்தம் வச்சுக்கொண்டு சபைக்கு போய் யாருக்கு என்ன உபதேசம் செய்ய போகிறீர்கள்? யாரை மீட்டுக்கொள்ள நீங்கள் சபை நடத்துகிறீர்கள்? சிந்தித்து பாருங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே. பாருங்கள், அப்போ சபை ஸ்தாபன காலங்களும் சபையின் காலங்களும் முடிந்த பின்னர் தான் முத்திரை உடைக்கப்படும் என்று வேதம் போதிக்கிறது. அது முத்திரை யார் தான் உடைக்க வேண்டும்? ஆட்டுக்குட்டியானவர் தான் உடைக்க வேண்டும். அப்படி என்றால் ஆட்டுக்குட்டியானவர் பூமிக்கு வந்து நின்று கொண்டு வில்லியன் மரியமாக பிரணாமாக நின்று கொண்டு முத்திரை திறந்து கொடுத்தார். ஜனங்களோ கண்கள் திறக்கப்படவில்லை. ஆனால் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளோ இந்த 7 சபை காலத்துக்கும் 7 முத்திரைக்கும் இடையே உள்ள பிளவில் என்ன நடந்தது? மாம்சத்தில் வெளிப்பட்டார், தேவன் பூமிக்கு வந்துவிட்டார் என்று வெளிப்பாடை பெற்றுக்கொள்கின்ற பொழுது அவர்கள் அந்த பிளவு வழியிலிருந்து ஜீவன் பெற்றுக்கொள்கிறார்கள். அதுதான் ராப்சர், அதுதான் எடுக்கப்படுதல், அதுதான் மறுரூபமாக, அதுதான் மறுபடியும் பிறத்தல் என்று வேதம் போதிக்கிறது. அப்ப இன்றைக்கு ஒருவர் மறுபடியும் பிறந்தான் என்றால் இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியாவை கண்டிருக்க வேண்டும். ஒருவன் பசுத்தாவை பெற்றுக்கொண்டால் இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியா யார் என்பதை அவன் கண்டு கொண்டிருக்க வேண்டும். பேதுரு கண்டு கொள்ளவில்லையா? இரவும் பகலுமாக வேதத்தை வாசித்துக் கொண்டு நியாய பிரமாணங்களை கீழ்ப்படிந்து யெகோவா தேவனே மோசேயின் தேவன் என்று சத்தம் போட்டுக் கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே அவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவை மறுதளிக்கின்ற பொழுது ஒரு சின்ன கூட்டம் மாத்திரம் ஆண்டவரே நீ ஜீவன தேவன குமார கிறிஸ்து சொல்கின்ற பொழுது, பேதுருவே உன் ரத்தமும் மாம்சம் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் என் பிதா தான் உனக்குள் வாசம் செய்து அந்த பசுத்தாவி தான் என்னை தேவன் என்று உனக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறது என்று தேவன் சொன்னார். அதே போல இன்றைக்கும் இந்த பிளவு வழியிலே வந்த 7 சபை காலத்துக்கும் 7 முத்திரைக்கும் வெளிப்பட்ட மாம்சத்தில் வெளிப்பட்ட கிறிஸ்துவை நீங்கள் காணுகின்ற பொழுது அதுதான் பசுத்தாவி பெற்றதற்கான அடையாளமாக இருக்கிறது. சமாரிய பெண்ணை நினைத்து பாருங்கள். நமக்காவது இன்றைக்கு அநேக விதமான வேத வார்த்தைகள், செய்திகள், பல மொழிகளில் அச்சடிக்கப்பட்ட எல்லா செய்திகளும் வேதகமும் இருக்கிறது. ஆனால் சமாரிய பெண்ணுக்கு அப்படி கூட இல்லை. அவள் ஆலயத்துக்கு போவதற்கு அனுமதி இல்லை. அவள் விபச்சாரியாக இருப்பதனாலும் சமாரியா பெண்ணாக இருப்பதனாலும் ஆலயத்துக்கு போவதற்கு அனுமதி இல்லை. ஆனால் அவளோ அன்றைக்கு மெசியா வந்தார், இது செய்வார் என்று மெசியாவுக்கு காத்து கொண்டிருந்தாள். நாம் அப்படியே காத்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒண்ணுமே தெரியாதே. பெயர் கிறிஸ்துவர்கள். சபை ஸ்தாபனம், கோட்பாடுகள், பாரம்பரியங்கள், மனித நாணயங்கள் தான் நமக்கு தெரியும். நமக்கு பைபிளை பற்றி என்ன தெரியும்? அக்னிஸ்தம்பத்துக்கு என்ன அடையாளம் தெரியாது. மெசியாவோட அடையாளம்னா என்னன்னு தெரியாது. கிறிஸ்து பூமிக்கு வந்தாரா என்ன செய்வார் என்ற எந்த அடையாளம் பற்றி ஒன்றுமே தெரியாது. சபைக்கு போவோம், ஞானசாந்தம் பெற்றுக்கொள்ளுவோம், ரிஜிஸ்டர் புக்கத்தில் பேர் எழுதிக்குவோம், நானும் கிறிஸ்தவன் என்று வாரம் போயிட்டு வந்து அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேதத்தை வாசிப்பதில்லை, செய்திகளை வாசிப்பதில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் எப்படி இயேசுவை காண முடியும்? எப்படி மெசியாவை காண முடியும்? எப்படி லோகஸை காண முடியும்? நமக்கு எந்த போதகரும் இவர்தான் மெசியா என்று, இவர்தான் அக்னிஸ்தம்பத்து அடையாளம் என்று யாரும் சொல்லித்தரவில்லையே. ஏனென்றால் அவர்களுக்கு தெரியாதே. அவர்கள் சபை ஸ்தாபன கோட்பாடுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பேதுரு போல, நாத்தான்வேலை போல கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் நமக்கு ஒரு போதகர் கிடைக்கலையே. அப்படி இருந்திருந்தால் நாமளும் அக்னிஸ்தம்பத்தின் அர்த்தம் என்ன என்று புரிந்திருப்போமே. நமக்கு வெளிப்படுத்துவதற்கு ஒரு போதகர் இல்லையே. பாருங்கள், தேவன் தனிப்பட்ட நபரை தெரிந்து கொள்கின்றார். தனிப்பட்ட நபருக்கு தான் யார் என்பதை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். வார்த்தையின் மூலியமாக நிறைவேற்றுதலாக இருக்கின்றார். அப்படி என்றால் இன்றைக்கு நாம் எங்கே நின்று கொண்டிருக்கின்றோம்? இங்கு சபைக்கு போகலாம், நல்லவனாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம், பாவம் செய்யாமல் இருக்கலாம், ராபோஷத்தை பெற்றுக்கொள்ளலாம்.
சபைகளிலே பெரிய பதவியாக இருக்கலாம். இரவும் பகலுமாக கூட்டத்தை வைத்துக்கொண்டு ஜெபம் செய்து கொண்டு ஏழை மக்களுக்கு உதவி செய்து கொண்டு இருக்கலாம். என்ன பிரயோஜனம்? இன்றைக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நீங்கள் காணவில்லை என்றால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? நாம் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எந்த இடத்தில் நிற்கிறோம் என்று தெரியாமல் இருந்தால் அது உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை கொடுக்கப்பட்ட பசுத்தாவி நீங்கள் பெறாமல் இருந்தால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? பாருங்கள், அப்ப அந்த 7 சபை காலத்துக்கும் 7 முத்திரைக்கும் இடையே உள்ள பிளவுல ஒருவன் கடக்க வேண்டும் என்றால் அவன் பசுத்தாவியை பெற்றிருக்க வேண்டும். அவன் கர்த்தர் ரகசியங்களை பெற்றிருக்க வேண்டும். அவன் மெசியாவை கண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவன் ஜீவன் பெற்றுக்கொள்ள முடியும். பசுத்தாவியை பெறாமல் இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியாவை காணாத ஒருவன் பிளவு வழியாக கடந்து வருகின்ற பொழுது அவன் மரணத்துக்குள்ள செல்ல என்று வேதம் போதிக்கிறது. பாருங்கள், மேலும் வாசிக்கிறேன். சபை காலங்களும் ஸ்தாபனத்தின் காலங்களும் முடிவு பெற்ற பின்னர் அது வெளிப்படும். அப்படி என்றால் இன்றைக்கு நான் முத்திரையை உங்களுக்கு படித்து காண்பித்துக் கொண்டிருக்கின்றேன். அப்படி என்றால் சபை காலம் முடிந்து விட்டது. ஆட்டுக்குட்டியானவர்தான் முத்திரையை உடைக்க வேண்டும். அதனால்தான் பிரணாமுடைய தலைக்கு மேல் அக்னிஸ்தம்பம், அது உடன்படிக்கை தூதன் அக்னிஸ்தம்பம், அது ஏழையமுடைய சிம்பல், அது பசுத்தாயுடைய சிம்பல். அவரே நின்று கொண்டு முத்திரையை திறந்து தருகின்றார் ஜனங்களுக்கு. அது புரியவில்லை, ரகசியங்களை பெற்றுக்கொள்ளவில்லை. போதகர்களும் டீக்கன்மார்களும் அதை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்களுக்கு அனுமதி கொடுப்பதில்லை. எங்கள் சபை போதகர் இது போதிக்கவில்லையே, எங்கள் டீக்கன்மார்கள் 30 வருஷமா அவர் இருக்கிறார், அவர் எனக்கு சொல்லலையே, ஆனால் நீங்கள் எப்படி சொல்றீங்க, அதை ஏற்க முடியாது என்று பாருங்கள், மறுதலித்து விடுகிறார்கள். இன்றைக்கு ஏன் லவோதிகா சபை மிகவும் குழப்பத்தில் உள்ளது? பாருங்கள், நான் வாசிக்கிறேன். இக்காரியம் இன்றிரவு சந்தேகத்திற்குள் இருப்பதின் காரணம், அதாவது 7 சபை காலங்களுக்கும் 7 முத்திரைகளுக்கும் இடையே உள்ள பிளவில் 56வது பேராவை வாசிக்கிறேன். இந்த காரியம் இன்றிரவு சந்தேகத்திற்குள் இருப்பதன் காரணம் இதுவே. பாருங்கள், ஸ்தாபனங்கள் ஒரு சிறிய போதகத்தை பற்றி கொண்டு ஒரு பக்கம் சென்று இதுதான் முக்கியம் என்று கூறுகின்றன. வேறொரு ஸ்தாபனம் மற்றும் ஒரு சிறிய போதகத்தை எடுத்துக்கொண்டு மறுபக்கம் சென்று இதுதான் முக்கியம் என்கின்றது. இவ்விதமாகத்தான் ஒவ்வொரு ஸ்தாபனமும் ஒரு சிறிய போதகத்தின் மேல் ஸ்தாபனத்தை கட்டிக்கொண்டதன் விளைவாக நூற்றுக்கணக்கான ஸ்தாபனங்கள் இன்று உள்ளன. என்றாலும் அவைகளெல்லாம் குழப்பமே காணப்படுகின்றது. ஜனங்கள் சத்தியமாவது என்ன என்று பிரமிப்படைக்கின்றனர். அதுதான் இன்றைய ஸ்தாபனங்களின் நிலையாகும். பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு வார்த்தையும். இன்னைக்கு ஏன் லவோதிகா சபை குழப்பத்தில் உள்ளது? யாருமே வேத வார்த்தைக்கு வருவதில்லை. ஒரு சின்ன பாகத்தை மட்டும் அப்போஸ்தலர் 2:38 மாத்திரம் ஒருத்தன் பிடிச்சிக்கிறான், அதுக்கு மேலே தாண்ட மாட்டேன்றான். ஒருத்தன் ராபசுந்த மாத்திரம் பிடிச்சிக்கிறான், அதுக்கு மேலே தாண்ட மாட்டேன்றான். ஒருத்தன் சபை கூடுதலை மாத்திரம் பிடிச்சிக்கிறான், அதுக்கு மேலே தாண்ட மாட்டேன்றான். அப்படி இருக்கும்பொழுது தான் இந்த லவோதிகா சபை மிகவும் குழப்பத்திலே உள்ளது. மணவாட்டி என்ன செய்வாள்? ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்த வைக்கும் எல்லா விதமான வார்த்தைக்கும் மாம் என்று சொல்லி அந்த ரகசியங்களை, பரம ரகசியங்களை பெற்றுக்கொள்வது தான் மணவாட்டியுடைய உணவாக இருக்கிறது. ஆனால் இங்கேயோ ஒரு சின்ன உணவு, ஒரு சின்ன பாகத்தை மட்டும் பிடிச்சிக்கிறாங்க. அவரே சொல்லிட்டாரு, பிரண்ணாமே சொல்லிட்டாரு, நான் கிறிஸ்துவல சொல்லிட்டாரே. அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி அவரே சொல்லிட்டாரு நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அது கள்ளபுரச சொல்லிட்டாரு எப்படி நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் என்று அதே தேவன் தான் அக்னி ஸ்தம்பத்தோடு வெளிப்பட்டிருக்கின்றார். மரித்தவரை உயிர்ப்பித்து காமிக்கின்றார், குருடனை பார்க்க வைக்கின்றார், முடவனை நடக்க வைக்கின்றார். இதே தானப்பா இயேசு கிறிஸ்து முதல்வர்கள் செஞ்சாரு. அப்போ அது மட்டும் எப்படிப்பா மெசியானோட அடையாளமாக இருக்கும்? இயேசு கிறிஸ்து 30 ஆண்டுகள் சாதாரண மனிதனாக தானே இருந்தார். அந்த 3 ஆண்டுகள் மாத்திரமே பசுத்தாய் அவருக்குள் வாசம் செய்து இயேசு கிறிஸ்துவோட உடலை எடுத்துக்கொண்டு நடமாடக்கூடிய மனிதனாக நின்று கொண்டு 3 வருஷம் ஊழியம் செஞ்சாரு. அப்போ அவரை மாத்திரம் எப்படி போய் ஏற்றுக்கிட்டீங்க? பாருங்கள், அப்போ இன்றைக்கும் ஆட்டுக்குட்டியானவர் தான் முத்திரை உடைக்கும் என்று பைபிள் போதிக்கிறது.
இயேசு கிறிஸ்து நாட்களிலே குமாரன் தான் சிலுவையில் அடைக்கப்பட்டு நம்முடைய பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருப்பதனால தான் அன்றைக்கு அவர்கள் கல்வாரியில் அடைக்கப்பட்ட இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை செய்தார்கள். அதே போல இரண்டாம் வருகையிலே ஆட்டுக்குட்டியானவர் தான் முத்திரையை உடைக்கணும். அப்போ அந்த முத்திரையை உடைக்கிறவர் தான் இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியா, இன்றைக்கு வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து, இன்றைக்கு வெளிப்பட்ட லோகோஸ் என்று நாம் அடையாளம் கண்டு கொள்ள முடியும். அப்போ 7ஆம் தூதன் சத்தத்தின் நாட்களில் தேவ ரகசியம் யாவும் நிறைவேறும், இனி காலம் செல்லான்று வேதம் போதிச்சுச்சே. அப்போ இன்னொரு செய்தி எப்படி வந்து உங்களுக்கு எப்படி வார்த்தையை வெளிப்படுத்தும்? இன்னொரு செய்தி என்ன இருக்கிறது கொண்டு வருவதற்கு? என்ன இருக்கிறது? வேத வார்த்தை முடிஞ்சு போச்சே, காலம் முடிஞ்சு போச்சே, தேவன் 7லே பரிபூர்ணமாகி விட்டாரே. அப்படி என்றால் நாம் எங்கே நின்று கொண்டிருக்கின்றோம்? பார், இந்த பிளவு வழியாக நீங்கள் கடக்க வேண்டும் என்றால், நீங்கள் பரிசுத்தாவியை பெறாமல் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்காமல் நீங்கள் இந்த வழியிலே கடந்து வரவே முடியாது. எப்பொழுதுமே தேவன் வார்த்தை தன் பூமிக்கு அனுப்புகின்றார். தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் மாத்திரமே ஜீவன் பெறுகிறார்கள், மற்றவர்களோ மரணத்துக்காக அவர்கள் செல்கின்றார்கள். ஆதியாமத்திலும் வெளிப்படுவதற்கு வாசித்து பாருங்கள். எல்லா நேரத்திலுமே எல்லா ஜனங்களும் மீட்கப்படுவதில்லை. தேவன் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தை மாத்திரமே தனக்கென்று ஆயத்தப்படுத்திக் கொள்கின்றார். மற்ற பிள்ளைகளுடைய கண்களை தேவன் குருடாக்கி போட்டு அவர்கள் கிறிஸ்துவை மறுதலிக்கும்படியாக தேவன் செய்து விடுகின்றார். ஆனால் மனவாட்டிக்கோ தேவன் இரக்கம் வைத்திருக்கின்றார். வருத்தப்பட்டு பார சுமப்பவர்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பால் தரேன் என்று தேவன் சொல்லியிருக்கின்றார். அப்படியாக இருக்கின்ற பொழுது இன்றைக்கு நாம் வார்த்தைக்குத்தான் வர வேண்டும். வார்த்தையே பரிசுத்தாவி, வார்த்தையே லோகோஸ், வார்த்தையே கிறிஸ்துவாக இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நாம் எங்கே இருக்க வேண்டும்? பாருங்கள், சபை ஸ்தாபனங்கள் முடிவு பெற்ற பின்னரே இந்த முத்திரை உடைக்கப்படுகின்றது. அப்படி முத்திரை உடைக்கப்பட்டு உங்கள் வீடுகளை அதில் நீங்கள் வாசித்துக் கொண்டிருப்பீர் என்றால் சபை காலம் முடிந்து விட்டது. சபை காலம் முடிந்து விட்ட பிறகு எந்த சபையை கட்டி யாருக்கு ஞானஸ்நானத்தை கொடுத்து யாரை நீங்கள் பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்த முடியும்? அதை தான் தேவன் ஏற்கனவே முத்திரை உடைக்கின்ற பொழுது முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகள் தேவன் மனவாட்டியை மீட்டு கொண்டாரே. தேவன் தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளை முத்திரை உடைக்கின்ற பொழுது மீட்டுக்கொண்டார் வேதம் போதிக்கிறதே. அப்படியாக இருக்கின்ற பொழுது நீங்க எப்படி ஆலயம் கட்டி சபையை கட்டி ஞானஸ்நானத்தை கொடுத்து ஒருவரை மீட்டுக்கொள்ள முடியும்? எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்றாரே. அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் சபையை கட்டி சபையை நடத்தி நீங்கள் யாரை கர்த்தருக்கென்று நீங்கள் எப்படி ஆயத்தப்படுத்த முடியும்? தேவன் காலம் முடிஞ்சு போச்சு என்றாரே, டைம் முடிஞ்சு போச்சு, கதவு சாத்தப்பட்டதுன்னு சொல்லிவிட்டாரே. நான் லவதிக சபை நின்று கதவை தட்டினேன், ஒருவனும் கதவு திறக்கவில்லை. நோவுடைய பேழையுடைய கதவு மூடப்பட்ட பிறகு எப்படி ஒருவன் உள்ளே செல்ல முடியும்? இன்றைக்கும் அதேதான். கர்த்தர் கதவை அடைத்து விட்டார். ஒருவன் எப்படி சபை ஸ்தாபனங்களை கட்டிக்கொண்டு ஞானஸ்நானத்தை கொடுத்து ஒருவரை எப்படி கிறிஸ்துவுக்குள், வார்த்தைக்குள், பரலோகத்துக்குள் எப்படி அவனை வழிநடத்த முடியும்? பாருங்கள், போதகர்கள் ஏமாற்றுகிறார்கள், ஜனங்கள் ஏமாந்து போகிறார்கள். யாருமே வார்த்தைக்கு வருவதில்லை. ரகசியங்களை வேதாந்திலிருந்து வாசித்து பெற்றுக்கொள்வதில்லை. தனிப்பட்ட நபராக நின்று கொண்டு தனது சுய ஞானத்திலே வேத வார்த்தை கொண்டு வேதத்தை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய வார்த்தைக்குள் தேடுவது இல்லை. அவர் சொல்றார், இவர் சொல்றார் என்று பாருங்கள். வேதத்தை வாசிப்பதற்கு டைம் இல்லை. ஏனென்றால் எல்லோருமே தன்னுடைய ஃபியூச்சரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய ஃபியூச்சர் எங்கே இருக்கிறது? அது பரலோகமாக இருக்கிறது. நமக்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷங்களோ அது பரலோகத்துக்குரியதாக இருக்கிறது. பாருங்கள், எனக்குள்ள இருக்கிற ஆவி அது உலகத்துக்குரிய ஆவியாய் இருந்தால் அது உலகத்தை தேடும். எனக்குள்ள இருக்கிற ஆவி அது பரலோகத்துக்குரிய ஆவியாய் இருந்தால் அது பரலோகத்திற்குரிய அர்த்தத்தை தேடிக்கொண்டிருக்கிறது. உங்களுக்குள் பிதாவின் அன்பு இருந்தால் உலகத்தினோட அன்பு இருக்காது. உலகத்தினோட அன்பு உங்களுக்குள் இருந்தால் பிதாவினோட அன்பு இருக்காது என்று வேதம் போதிக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியாவை நீங்கள் காண வேண்டும் என்றால் இந்த 7 சபை காலங்களுக்கும் 7 முத்திரைக்கும் இடையே உள்ள பிளவில் என்ன நடந்தது? தேவன் எப்படி வெளிப்பட்டார்? அப்படி என்றால் நீங்கள் முதல் வருகையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் சென்று வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள்.
அங்கு யெகோவா தேவனை மனை கொண்டிருந்த பிள்ளைகளுக்கு தேவன் ஒரு இடரல் கல்லாக இயேசு கிறிஸ்து வந்து நிற்கின்றார். மோசனுடைய பிரமாணங்கள் போதிக்கிறது, எனக்கென்று நீங்கள் ஒரு சிலையை உண்டாக்க வேண்டாம், என்னை தவிர உங்களுக்கென்று வேறொரு தேவர்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் என்று வேதம் போதிப்பதனாலே இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு பயந்தார்கள், தடுமாறினார்கள். அவர் தாவீதுடைய குமாரனாச்சே, அவர் ஆபிரகாமுடைய குமாரனாச்சு, அவர் அரண்மனை தானே பெருப்பார் என்று தன்னுடைய ஞானத்தை கொண்டு தேடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் தேவன் மிக எளிமையாக வந்துவிட்டார். யோவான் ஸ்நானகன் மூலியமாக தேவன் ஜனங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக அனுப்பினார். விரியன் பாம்பு குட்டிகளே, பிசாசுடைய பிள்ளைகளே என்று அழைக்கும்படியாக தேவன் யோவான் ஸ்நானத்தை அனுமதித்தார். ஜனங்களோ நியாயப்பிரமாணத்தில் நின்று கொண்டு, பாரம்பரியத்தில் நின்று கொண்டு வந்த இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார்கள். அதே போலதான் இன்றைக்கும் ஆட்டுக்குட்டியான் நின்று கொண்டு, அக்னி ஸ்தம்பம் தலைக்கு மேல் நின்று கொண்டு அவர் முத்திரையை உடைத்து கொடுத்துகின்றார். ஜனங்களுக்கோ அவர் யார் என்று கண்டு கொள்ளாதபடிக்கு இந்த சபை ஸ்தாபனுடைய கோட்பாடுகள், மனிதனுடைய எண்ணங்கள், அவர் தீர்க்கதரிசி என்று சொல்லி மறுதலித்து, இன்னும் காலம் செல்லவில்லை, இன்னும் சபை காலம் இருக்குது என்று பாருங்கள், சபை கட்டிக்கொண்டு ஞானஸ்நானத்தை கொடுத்து கொண்டு அப்போஸ்தலர் 2:38 பிடிச்சி கொண்டிருக்கின்றார்கள். பாருங்கள், பவுல் ஒரு வேத வார்த்தையை எவ்வளவு தெளிவாக பேசுகிறார் பாருங்கள். நான் அதை கொஞ்சம் வாசிக்கின்றேன். எபிரேயர் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது அதிகாரம் 1 நான் உங்களுக்கு ஒரு 4 வரைக்கும் வாசிக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கும் நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் கை வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மருத்தோரின் உயிர் தெழுதுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணமாகும்படி கடந்து போவோமாக. தேவன் சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து பசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலனையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள். பாருங்கள், பவுல் சொல்றாரு. பவுலு தாங்க அப்போஸ்தலர் நலப்பணிகள 19வது அதிகாரத்தில் ஞானஸ்நானத்தை கொடுத்தாரு. கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தாரு. அதே பவுலு தான் பாருங்கள், எபிரேயர் வருகின்ற பொழுது நீங்கள் மூலோபதேசத்தை விட்டுட்டீங்க. மூலோபதேசத்தை விட்டுட்டு செத்த கிரிகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்கடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மருத்தோரின் உயிர்த்தெழுதல். பாருங்கள், நீங்கள் அந்த அஸ்திபாரத்தை மறுபடியும் நீங்கள் போடாதீங்க. ஞானஸ்நானம் கொடுப்பது, கை மேலே ஜபிப்பது, மருத்துவருக்காக உயிர்ப்பிப்பது, ஜெபம் செய்வது, உபதேசம் பண்ணுவது, இதெல்லாம் விட்டுடுங்க. விட்டுட்டு நீங்கள் கிறிஸ்துவுக்குள் பரிபூர்ணமாவதற்கு கடந்து வாங்க. இந்த செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் பொருட்டு இந்த செத்த கிரியைகளை மறுபடியும் செய்யாதீங்க. நீங்கள் பசுத்தமாக்கப்படுதல், நீதிமானாக்கப்படுதல், பசுத்தாய்வுடைய அக்னி நாசத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் பரிபூர்ணமாகுங்க. ஞானஸ்தானம் முதல் ஸ்டெப்பு தான். ஞானஸ்தானம் என்பது என்ன? ஞானஸ்தானம் பெற்றவன் ஒருவன் நித்திய ஜீவன் பெற முடியாது. ஞானஸ்தானம் என்பது என்ன? உங்களை கழுவப்படுதல். அதுக்கப்புறம் நீங்கள் பசுத்தமாக்கப்படணும். அதுக்கப்புறம் நீங்கள் முதல்ல நீதிமானாக்கப்படணும், அப்புறம் பசுத்தமாக்கப்படணும், அப்புறம் பசுத்தாவியின் அக்னிநாசத்தை பெற்றுக்கொள்ளணும். இது 3 கட்டங்கள் ஒரு மனிதன் கடந்து வர வேண்டும். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க? முதல் குளிப்பது, சுத்தம் செய்வதாகிய ஞானஸ்நானத்தில் நின்று கொண்டார்கள். பவுல் சொல்கின்றால், செத்த கிரியைகளுக்கு நீங்களாக அந்த செத்த கிரியைகளை விட்டு விடுங்க. இன்னைக்கு பரிபூர்ணமாக கடந்து வாங்க. இன்னைக்கு வெளிப்பட்ட மெசியா யார் என்பதை பாருங்க. நீங்கள் நீதிமானா கடந்து வாங்க, பசுத்தமாக்குறதுள்ள வாங்க, பசுத்தாவின் அக்னிநாசத்தை பெற்றுக்கொள்வது கடந்து வாங்க. அப்போ தான் நீங்கள் பரிபூர்ணமாகும் என்று எபிரேயர் புஸ்தகத்திலே பவுல் பேசுகின்றார். அதே போலதான் அப்போஸ்தலர் நடபடிகள் 19வது அதிகாரத்திலே கர்த்தராக இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க சொன்ன அதே பவுல் தான் எபிரேயர் புஸ்தகத்திலே
செத்த கிரியைகளுக்கு நீங்களாகி பரிபூர்ணமாக வாங்க என்று அழைக்கின்றார். இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? செத்த கிரியைகளோடு தான் இருக்கிறார்கள். ஞானஸ்நானம், ராபஜனம், சபை கூடுதல் இதுதான். ஆனால் பேதுரு போல மெசியாவை கண்டு கொண்டீர்களா? சமாரிய பெண்ணு போல மெசியாவை அடையாளம் கண்டு கொண்டீர்களா? நாத்தான் மேலை போல மெசியாவை கண்டு கொண்டீர்களா? அல்லது பவுலை போல அக்னி ஸ்தம்பத்தில் வெளிப்பட்ட, அக்னி ஸ்தம்பத்தில் இன்று கடைசி நாட்களில் பேசிக் கொண்டிருக்கின்ற பிரண்ணாம் யார் என்று வெளிப்பாடை பெற்றுக் கொண்டீர்களா? பாருங்கள், இந்த 7 சபை காலங்களுக்கும் 7 முத்திரைகளுக்கும் இடையே பிளவு வருகின்ற பொழுது விசுவாசிக்காத பிள்ளைகளுக்கு, தேவன் அறியாத பிள்ளைகளுக்கு, மெசியா இன்றைக்கு வெளிப்பட்டாரா இல்லையா என்று வெளிப்பாடை பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகளுக்கு அது மரணமாக இருக்கிறது. அதுவே இன்றைக்கு வெளிப்பட்ட மெசியாவை கண்ட பிள்ளைகளுக்கு அந்த பிளவு அவர்களுக்கு ஜீவனாக வெளிப்படுத்தி பரிபூர்ணமாவதற்கு கடக்க வைக்கின்றது. அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நீங்கள் எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள்? மீட்கப்பட்ட பிள்ளைகளாகவா, இல்லை கைவிடப்பட்ட பிள்ளைகளாகவா, அல்லது கலிக்கம் போடப்பட்டு கண்கள் திறக்கப்பட்ட பிள்ளைகளாகவா, அல்லது கலிக்கம் போடாதபடிக்கு குருடா இருக்கிற பிள்ளைகளாக நின்று கொண்டிருக்கிறீர்களா? பசுத்தாவின சொல்லக்கூடிய வஸ்திரம் அணிந்த பிள்ளைகளாக இருக்கிறீர்களா, அல்லது வஸ்திரமே இல்லாத பிள்ளைகளாக அம்மனமாக இருக்கின்றீர்களா? தேவன் லவோதிக சபை பார்த்து கேட்கின்றார். லவோதிக சபையோ தேவனை பார்த்து, எனக்கு ஒரு குறையும் இல்லை, நான் ஐஸ்வர்யவான், நான் திரேவிய சம்பந்தன், எனக்கு ஒரு குறையும் இல்லை, எனக்கு பணம் கொட்டன்னு கொட்டுது, சபையில மக்கள் சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள், கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கிறது என்று சத்தம் போட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனோ தான் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காகவே தேவன் தன் வெளிப்படுத்தி காண்பித்து மெசியாவாக வெளிப்பட்டு ஏழுயமாக வெளிப்பட்டு இந்த 7 சபை காலத்துக்கும் 7 முத்திரைக்கும் இடையே உள்ள பிளவிலே அவர்களை கடக்க வைக்கின்றார். நித்திய ஜீவன் பெறும்படியாக தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல அவர்களை தேவன் இந்த பிளவு வழியாக கடந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் அவர்களை வாசம் செய்கின்றார். ஆனால் கண்கள் திறக்காத பிள்ளைகளோ இன்றும் செத்த கிரியைகளுக்குள்ள நின்று சபை ஸ்தாபன கோட்பாடு நின்று கொண்டு, இன்னும் மெசியா வரவில்லை, இன்னும் சபை ஸ்தாபனங்கள் முடியவில்லை, நாம் ராபஜனத்தை எடுப்போம், நாம் ஞானசானத்தை பெற்றுக்கொள்வோம், நாம் சபை கூடுதலை வைத்துக் கொள்வோம் என்று மெசியா வருவார் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம் போதிக்கிறது, சபை காலங்களும் ஸ்தாபனத்தி காலங்களும் முடிந்த பின்னரே முத்திரையை திறக்கப்படும். அப்படி என்றால் சபை காலம் முடிஞ்சு போச்சே. சபை காலம் முடிஞ்ச பிறகு நீங்கள் யாருக்காக, யாரை மீட்டுக்கொள்வதற்காக? ரத்தம் போயிருச்சே, பருந்து பேசுகிற ஊழியம் போயிருச்சே, சிங்காசனம் நியாயசனமாக மாறிடுச்சே. அப்படி இருக்கின்ற பொழுது யாருக்கு நீங்கள் ஞானசந்தை கொடுத்து மன்னிப்பு கொடுத்து அவர்கள் ரட்சிக்க வைக்க முடியும்? அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தேவன் எப்பொழுதும் தன் வேத வார்த்தைகளை நிறைவேற்றிய தேவனாக இருக்கின்றார். தன்னுடைய வேத வார்த்தைகளை பாதுகாத்துக் கொள்கிற தேவனாக இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது ஆட்டுக்குட்டியானவர் தான் முத்திரை உடைக்க வேண்டும் என்றால் ஆட்டுக்குட்டியானவர் தான் உடைப்பார். அது வானத்திலும் பூமியின் கீழே எந்த மனுஷனுக்கும் அனுமதி இல்லை என்றால் அது எந்த மனுஷனுக்கும் அனுமதி இல்லைதான். அது தீர்க்கதரிசியாக இருந்தாலும், அப்போஸ்தலராக இருந்தாலும், ராஜாக்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் அனுமதி இல்லை என்றால் அனுமதி இல்லைதான். ஆட்டுக்குட்டியானவர் தான் அவர் கீழே இறங்கி வந்து தன் வலது காலை சமுத்திரமாகிய புறையதை மேலே வைத்துக்கொண்டு இடது காலாகிய யூதர்கள் மேலே வைத்துக்கொண்டு முத்திரையை திறந்து, ஆட்டுக்குட்டியானவர் தான் பிரண்ணமாக நின்று கொண்டு முத்திரையை திறந்து ஜனங்களை மீட்டுக்கொண்டார், மனவாட்டி மீட்டுக்கொண்டார். அப்படியாக இருக்கின்ற பொழுது இந்த 7 சபை காலத்துக்கும் 7 முத்திரைக்கும் இடையே உள்ள பிளவில் நீங்கள் கடந்து வந்து நித்திய ஜீவனை பெற்றுவிட்டீர்களா? இல்லை கர்த்தருடைய வார்த்தையை மறுதலித்து தேவனை காணாதபடிக்கு நீங்கள் மரணத்துக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறீர்களா? வேத வார்த்தைகளை ஆராய்ந்து பாருங்கள், அதில் தான் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த உரைக்கப்பட்ட வார்த்தைக்குள்ள ஒருவன் வராமல் மெசியாவை காண முடியாது. இந்த உரைக்கப்பட்ட வார்த்தைக்குள் வராமல் ஒருவன் தேவனை காண முடியாது. இந்த உரைக்கப்பட்ட வார்த்தைக்குள் ஒருவன் வராமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியாது என்று வேதம் போதிக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள்? நீங்கள் நிற்கிற இடம் அது கிறிஸ்து அனுமதிக்கப்பட்ட இடமா? வெளிப்பாடு நிறைந்த இடமா? தனிப்பட்ட நபர் என்று தான் வேதம் போதிக்கிறது.
ஒரு சபையாக செல்ல முடியாது, ஒரு குடும்பமாக செல்ல முடியாது.